அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். அன்பு நண்பர்களே, ஒருவருக்கு புத்திர சோகம் என்பது எப்பொழுது நிகழ்கிறது? அதான் நண்பர்களே குழந்தை இறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். அதாவது நண்பர்களே, குரு பாவத்துவமாகி செவ்வாய் சனியுடன் சேர்க்கை அமைப்பு இருக்கும்போது ஒருவருக்கு புத்திர சோகம் என்று சொல்லக்கூடிய நிகழ்வு நடக்கிறது. அதற்கு ஒரு உதாரணமாக பார்த்துருவோம். ஒரு தனுசு லக்கணம், 10ஆம் வீட்டில் குருவும் சனியும் சேர்க்கை இருக்கக்கூடிய அமைப்பு. 7ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறார். 7ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்து 4வது பார்வையாக குருவையும் சனியும் பார்க்கக்கூடிய அமைப்பு. அந்த குரு சனியுடன் சேரக்கூடிய அமைப்பு. இந்த அமைப்பு வரும்போது, குரு திசை வரும்போது சர்வ நிச்சயமாக புத்திர சோகம் என்பது நிகழ்கிறது நண்பர்களே. சரிங்களா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே.